ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆந்திரா ஸ்டைல்ல பருப்பு பொடி தான் செய்ய போறோம். உங்க வீட்ல இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க லெட்ஸ் சமையல் டுகெதர். ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி செய்யறதுக்கு கடாயை ஹீட் பண்ணி இதுல 1 கப் தோரம் பருப்பை வறுத்துக்கலாம். நீங்க எந்த கப் வேணா எடுத்துக்கோங்க. அதே கப்லயே எல்லா இன்கிரீடியன்ஸையும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லயே வச்சு பொன்னிறமா நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்பதான் இந்த பொடி நல்ல ஒரு வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு பொறுமையா லோ ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே கப்ல 1/4 கப் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. இதையுமே லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கப்ல 1/4 கப் உளுந்து சேர்த்து அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி பொன்னிறமா வந்ததும் இதையும் அதே பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா ஸ்பைசியா இருக்கும், அதனால நான் 5 மட்டும் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க வீட்ல இருக்க மிளகாயோட காரத்தை பொறுத்து எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டு சீரகம் நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணாலே போதும். இது தீஞ்சிருச்சுன்னா டேஸ்டே மாறிடும், அதனால பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், சும்மா ஒரு 1/2 நிமிஷம் ஃப்ரை பண்ணினீங்கன்னா போதும். இப்போ வரைக்கும் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு 5 பல்லு பூண்டு மட்டும் தனியா இடிச்சு வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து லைட்டா கிறிஸ்பா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்றது எல்லாமே முடிஞ்சாச்சு. எல்லாத்தையுமே சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க போறோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டை மட்டும் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பருப்பு எல்லாத்தையுமே போட்டு இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு மிக்சியில நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்தீங்கன்னா அம்பிட்டுதான் ஆந்திரா மீல்ஸ்ல எல்லாரோட ஃபேவரட்டுமான பருப்பு பொடி ரெடி. இப்போ இதை சூடான சாதத்துல போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் நெய் ஊத்தி ஒரு மிக்ஸ் அடிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video.